யாருக்கெல்லாம் சந்திரன் பாதித்து ராகு கேதுகளோடு தொடர்பாகி இருக்கிறாரோ அவர்கள் குளக்கரையோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நன்றாக அபிஷேகம் செய்து திங்கள் கிழமையில வழிபட்டு, பச்சை அரிசி இருக்குல்ல, அதுல சீரக சம்பான்னு ஒரு பச்சை அரிசி இருக்கிறது. அந்த சீரக சம்பாவை நல்லா இடித்து வெல்லம் அதுல போட்டு என்ன பண்ணணும்னா திங்கள் கிழமையில சந்திரஹோரையில அந்த மரத்தை சுற்றி தூவிட்டு எறும்பு சாப்பிட வைக்கணும். எறும்பு சாப்பிடணும். ஏன் அந்த குறிப்பிட்ட அரிசி சொல்றீங்க குருஜி? சந்திரனை குறிப்பது பச்சை அரிசி. இப்போ ஒண்ணு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தசை நடக்கும்ல, அதுக்கு இந்த சொல்யூஷனை எடுத்துக்கலாம். இப்ப சூரிய தசை ஒருத்தருக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைக்கணும், அதே போல அப்பா உறவு நல்லா இருக்கணும், என்னுடைய அடுத்த தலைமுறை சிறப்பா இருக்கணும், எனக்கு ஒரு தலைமைத்துவ பதவி வேணும். இப்ப சூரியனோடு ராகு கேதுக்கள் எல்லாம் இருந்து சூரிய தசை நடக்குது, ரொம்ப சிறப்பா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா கோதுமை இருக்குல்ல, கோதுமையை என்ன பண்ணணும்னா நல்லா பொடியாக்கிக்கணும், அது கூட கொஞ்சம் வெல்லம் கலந்துக்கணும். சிவபெருமான் கோவிலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அரசமர விநாயகர், இவருக்கு குளக்கரை விநாயகர் வராது. இது வந்து சிவபெருமான் கோவிலுக்கு முன்பாக பக்கவாட்டுல எங்க அரசமர விநாயகர் இருக்குன்னு பார்க்கணும். சோ அங்க உள்ள அரச மரத்தை சுற்றி சூரிய திசை நடப்பவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போடணும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில என்ன பண்ணணும்னா செய்யணும் 6 to 7.